ஏஞ்சல்ஸ் பிரேயர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு மார்னிங் நமக்கு கிடைச்ச வசனம், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இதுல ஈசாக்கு ஒரு இடத்துல அவங்க அப்பா உயிரோட காலத்துல நிறைய இடத்துல தூர் வார்த்து நீரூற்று வர வச்சிருப்பாங்க. சோ அந்த தூர் வார்த்த இடத்தெல்லாம் அபிமெலேக் மக்கள் இல்ல ஆப்போசிட்ல இருக்கிற மற்ற ஜாதிகள் அது மண்ணை போட்டு மூடிட்டாங்க. சோ இவங்க என்ன பண்றாங்க, ஆபிரகாம் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அந்த துறவை திருப்பியும் அந்த மண்ணெல்லாம் எடுத்து நீரூற்று வர வைக்கிறார். ஒவ்வொரு இடத்துல வர வைக்கும் போதும் அங்க வாக்குவாதம் வருது. என்ன அது வரைக்கும் விடுவாங்க, அந்த இடத்துல நிறைய நீரூற்று. இதுக்கு முன்னாடி கூட ஒரு வருஷம் இருக்கு, ஆபிரகாம் கர்த்தரை ஆசீர்வதினால் அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை பெற்றான். எங்கெங்கெல்லாம் தூர பார்க்கிறாரோ அங்கெல்லாம் நீரூற்று புறப்பட்டு வருது. சோ ஒவ்வொரு இடத்துலயும் நீரூற்று புறப்பட்டு வருது. அந்த அதை தூர்வார்த்து அதை உங்களுடைய வேலைக்காரரை வச்சு தூர்வார்த்து அந்த தண்ணீர் நீரூற்று புறப்பட்ட உடனே அங்க ஒரு வாக்குவாதம் வந்தது. இவங்க மந்தை மேய்ப்பவர்களுக்கும் அவங்க வேற ஜாதியில் உள்ள மந்தை மேய்ப்பவர்களுக்கும் வாக்குவாதம் வந்தது. இந்த இடத்த விட்டு போங்க, உடனே அங்க போயிடுவாங்க. இன்னொரு இடத்துக்கு போவாங்க, அங்க தூர் வார்த்தாங்க, நீரூற்று வருது, அதுக்குள்ள வாக்குவாதம் வருது, வேற இடத்துக்கு போயிடுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்காங்க. நிம்மதியா ஒரு இடத்துல இருக்க முடியல. பட் ஃபைனலா ஒரு இடத்துல ரெகபோத் அப்படின்னு பேருறாரு. அந்த இடத்துல அவங்க நீரூற்று வந்துட்டு பட் யாருமே அந்த வாக்குவாதம் பண்ண வரல. அதுக்கப்புறம் தான் நிம்மதியா தங்குறாங்க. நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், பட் யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய இடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தூரை பார்த்திருப்பாங்க. தண்ணி வந்திருக்கும், ஆடு மாடுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கணும், தண்ணி குடிக்கணும். அந்த மாதிரி ஒரு டைம்ல கிளம்புங்க. சோ இப்படியே பண்ணி அந்த இடத்துல கடைசியா ரெகபோத்துங்கிற இடத்துல அவங்களுக்கு எந்த வாக்குவாதம் வரல. அப்பதான் அப்பா நிம்மதியா தங்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு பெரிய படையோட போறாங்கல்ல, அவங்க மக்கள், ஆடு மாடு, அவங்களுக்கு என்னென்ன மிருகங்கள்லாம் இருக்கோ எல்லாம் அப்படியே அந்த பாளையம் போட்டு இறங்கி உட்காருவாங்க. சோ அந்த இடத்துல அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குது. அப்போ அடுத்தாப்புல பேர் சபாக்கு போனோம். அப்படி இருக்கிற டைம்ல கர்த்தர் ஈசாக்கு தரிசனமாரு சொல்றாரு. ராத்திரியிலே அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டிருப்பாரு. ஒவ்வொரு இடமா போய் மக்கள் எல்லாம் சேர்ந்து தூர் பார்த்து திருப்பி அடுத்த இடத்துக்கு போய் அடுத்த இடத்துக்கு அப்பதான் நிம்மதியா இருந்து ரெஸ்ட் எடுக்கும் போது கர்த்தர் வர, நானும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே. ஒருவேளை பயந்துருக்கலாம், இப்படியே போயிட்டே இருக்க, இப்படியே ஒரு இடமும் நம்மளுக்கு அனுப்பிட்டே இருக்காங்களே, இப்படியே இருந்தா நம்ம என்ன பண்றது அப்படின்னு பயந்துருக்கலாம். அதனால கர்த்தர் அந்த டைம்ல சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் தகப்பனுடைய உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். சரிங்களா? இதுல நம்ம பார்க்க வேண்டியது முக்கியம். பயப்படாதே. ஓகே, பயப்படாத வச்சுதான் நம்ம ஒரு நாள் தியானிச்சுட்டு இருக்கோம். பயப்படாதே, நான் உன் நிமித்தம் சொல்லல, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் நிமித்தம் அப்படி கூட சொல்ல, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம், எனக்கு உண்மையா ஊழியம் செஞ்ச ஆபிரகாம் நிமித்தம். ஒருவேளை உங்களுடைய அப்பாவோ தாத்தாவோ அம்மாவோ இல்ல யாரோ உங்க உங்க இதுல ஊழியம் செஞ்சிருந்தா அவங்களின் நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்களுக்கு அவ்வளவு ஊழியம் பண்ணியிருக்காங்க. அதை நான் நினைச்சிருக்கேன். உண்மையுள்ள ஊழியக்காரர், அது நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னோடே இருப்பேன், பயப்படாத. எனக்கு யாருமே இல்லையேன்னு பயப்படாத. எங்க பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கேன்னு பயப்படாத. அங்க போனா உதறி தள்ளுறாங்க, இங்க போனா உதறி தள்ளுறாங்க, இங்க போனா எங்க பார்த்தாலும் ஒரு நிம்மதியா என்னால இருக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? அது விசேஷமா வெள்ளிக்கிழமை பெண்களுக்காக ஜெபம் பண்ற டே. சோ பெண்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க அப்பாவை நிமித்தம்,
உங்க தாத்தாவின் நிமித்தம், ஊழியம் செய்த உங்களுடைய உறவினர்கள் நிமித்தம் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஊழியத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதம். நம்ம நினைக்கல என்னத்த ஊழியம் செஞ்சு இடத்தை வச்சுட்டு போனாரு, எதுவுமே வச்சுட்டு போல. ஆனா கர்த்தர் அந்த ஊழியத்தின் நிமித்தம் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உங்க சந்ததியை பெருகப்படுவார். சோ எதை குறித்தும் கலங்காதீங்க. ஊழியத்தின் நிமித்தம் ஆசீர்வாதம் உண்டு. பயப்படக்கூடாது. இனி என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, விசேஷமா பெண்கள் நிறைய இடத்துல உதவி தணிட்டாங்களா? அந்த ஈசாக்கு வனாந்திரத்துல அலைஞ்ச மாதிரி நீங்க வனாந்திரத்துல அலைகிறீங்களா? நான் எப்படி இருக்க போறேனோன்னு நினைக்கிறீங்களா? என் ஃபியூச்சர் எப்படி இருக்க போதோ நினைக்கிறீங்களா? எனக்கு எங்கேயுமே நிம்மதி இல்லையே, எங்க பார்த்தாலும் வாக்குவாதம் வந்துருது, பிரச்சனை வந்துருது, என்னால எதுவுமே பண்ண முடியல நினைக்கிறீங்களா? அன்று ஈசாக்கையா தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்த தேவன் எது நிமித்தம் ஆசீர்வதிச்சாரு? உங்க அப்பா ஊழியம் செய்து என்னுடைய ஊழியக்காரர், உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் நான், என்னுடைய ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகப்படுவேன். சோ இன்னைக்கு அது பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. பயப்படாதீங்க. உங்க ஃபேமிலியில ஊழியம் செய்தவர்கள் நிமித்தமாக, அது தாயா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், அந்த ஊழியத்தின் நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, எங்க பரம தகப்பனே, அப்பா அந்த வேலைகளை பார்த்து வருகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கும் அப்பா எவ்வளோ ஒரு நினைத்தருளினார், அந்த ஊழியக்காரனை நினைத்தருளினார், ஆபிரகாமை நினைத்தருளி அதன் நிமித்தம் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அதுபோல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஊழியம் செய்யும் போது அவங்களுக்கு நிறைய இன்னல்கள், கஷ்டங்கள், இல்ல பிள்ளைங்களே அவங்கள வெறுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறது? அவங்க நிமித்தம் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பயப்படாதீங்க. விசேஷமா பெண்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கேயுமே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, எங்க பார்த்தாலும் வாக்குவாதம் பண்ணி துரத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, எங்கேயுமே நிலைச்சி இருக்க முடியாத ஒரு வாழ்க்கை, ஒரு வாடகை கொடுத்து ஒவ்வொரு வீடா வாடகை கொடுத்து சொந்த இடம் இல்லாம ஒரு நிலைமை இருந்துக்கலாம். கடன் மேல கடன் வாங்கி கடன்காரர்கள் துன்புறுத்தப்பட்டு தவிச்சிட்டு இருக்கலாம். இல்ல வியாதிக்கு ஆஸ்பத்திரியா போய் ஒரு நிலையான சுகம் கிடைக்காத இருக்கலாம். அன்னைக்கு அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதீங்க. உங்க அம்மா ஊழியம் செய்த நிமித்தம், உங்க அப்பா ஊழியம் செய்த நிமித்தம், ஊழியக்காரர் நிமித்தம் நான் உங்க ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு நிலையான சந்தோஷத்தை கொடுப்பேன். ஈசாக்கும் அங்கங்க அலைஞ்ச பிறகு ஒரு நிலைச்சு இருக்க ஒரு இடம் கிடைச்சது, வாக்குவாதம் இல்லாத ஒரு இடம் கிடைச்சது, சண்டை சச்சரவு இல்லாத ஒரு இடம் கிடைச்சது, நிம்மதியா வாழ முடிச்சது. அது உங்களுக்கும் இத்தனை வருஷம் இவ்வளோ பாடுபடுறீங்கன்னா இந்த வருஷத்துல நிம்மதியா நிலையா இருக்கக்கூடிய ஒரு வாழ்வை ஊழியத்தின் நிமித்தம் கர்த்தர் கொடுப்பார். ஊழியக்காரர் நிமித்தம் கர்த்தர் கொடுப்பார். உங்க தகப்பனா ஊழியம் செஞ்சது நிமித்தம் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். உங்க